காவேரி ஆத்து தண்ணி குடிச்சா கேன்சர் வரும்னு மே 14ஆம் தேதி வந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லயே போட்டிருக்காங்க. 10,000 லிட்டருக்கு 650 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா சாய தண்ணி வந்து கலக்குது அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. சாய தண்ணி கலக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். பவானி, குமராபாளையம், காளிங்கராயன்பாளையம் ஏரியால இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஎம்சிஹெச்சுக்கு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து வீடியோல சொல்லியிருந்தேன். சேம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நியூஸ் பேப்பர்லயே போட்டிருக்காங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒரு சாயப்பட்டறை ரன் பண்றதுக்கு ஆர்ஓ பிளான்ட், இடிபி பிளான்ட், எஸ்டிபி பிளான்ட் எல்லாம் போட்டு ஒரு 2 ஸ்டாஃப் ஹையர் பண்ணி ஒரு பிளான்ட்டை ரன் பண்றதுக்கு மாசத்துக்கு எக்ஸ்பென்ஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 1,00,000 செலவாகுது. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறத ஓடையில விட்டுறாங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டுட்டு போர்ல இறக்கிறாங்க. இன்னைக்கு 100% பேர் பாத்தீங்கன்னா இன்னும் காவிரி ஆத்து தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 20% பேர் மட்டும்தான் வசதி இருக்கிறவங்க ஆர்ஓ மிஷின், ஃபில்டர் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து குடிச்சிட்டு இருக்கோம். நான் வந்து உங்களை வாட்டர் பீக்கர் வாங்க சொல்லல. குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணி தான் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு குடிங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷன்லயே நம்ம அதிகமா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டே தான் இருப்போம். நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறத விட நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுத்தாலே போதும். அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து. மழைநீர் சேமிப்பு பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன். சேவ் வாட்டர், சேவ் ஃபியூச்சர்.